ஸோ ஹாய் ஆல், இன்றைக்கி சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே ப்ரான் அண்ட் சிக்கன் டிசைட் பண்ணியாச்சு. அதனால் ப்ரானில் ஹரியாலி ப்ரான் பிரியாணி மாதிரி ஒன்று பண்ணலாம், சிக்கனில் வந்து சிக்கன் டிக்கா மசாலா மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட், இட்லி, சட்னி சிம்பிளாக வச்சு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் டிக்கா மசாலா மாதிரி பண்ணுறதுக்கு டிக்கா மசாலா ரெடி பண்ணி மேரினேஷனுக்கு ரெடி பண்ணியாச்சு. ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தது, அதனால் எலும்பு சூப் மாதிரி பாப்பாவுக்கு மட்டும் வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு எலும்பும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ப்ரான் எடுத்து வச்சுட்டு எலும்பு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு சிக்கனும் எடுத்து கையோடு க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணலான்னு மார்னிங் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே அன்றைக்கி யூஸ்வலாக க்ளீன் பண்ணுறது, ப்ரெப் ஒர்க் பண்ணுறது, அதான் நம்ம வேலை இருக்கும். அது பண்ணி வச்சுட்டா நமக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலும்பு நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் எடுத்து போட்டு மேரினேட் பண்ணுற மசாலாவில் சிக்கனை கழுவி போட்டாச்சு. அரிசி எடுத்து வச்சாச்சு. சூப்புக்கு பாப்பாவுக்கு ரெடி பண்ணி சின்ன வெங்காயம்லாம் இடித்து போட்டு தண்ணி ஊற்றி தேவையான மசாலாலாம் போட்டு குக்கரில் வச்சாச்சு. ப்ரான் கூட 65 வேணும்னு கேட்டுட்டாங்க. அதனால் எக்கு, அந்த ப்ரானு, அந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி 65க்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஹரியாலி பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா, இஞ்சி பூண்டு, அந்த ஹரியாலி மசாலாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் டிக்கா மசாலாவுக்கு தேவையாலையும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த காயை வதக்கின சைட்லேயே பிரியாணியும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வதக்கி வச்ச வெங்காயம் இதை எடுத்துகிட்டு அந்த இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி மேரினேட் பண்ண சிக்கன் போட்டாச்சு. பிரியாணிக்கு நெய் ஊற்றி ஃபைனலாக சால்ட்டு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு லிட்டை. இது கடைசியாக தான் தக்காளி போடணும். ஸோ அதை போட்டு கலரிட்டு எல்லா சால்ட்டும் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே சிக்கனும் ரெடி ஆகிட்டு இருந்து சிக்கன் குக்கர் சைடில் ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. ஸோ மசாலா ரெடி ஆனதும் ஃபைனலாக சிக்கன் எடுத்துகிட்டு அதில் ஆனியன், கேப்சிகம் எல்லாம் போட்டு சிக்கன் எல்லாத்தையும் போட்டு ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே ப்ரான் 65க்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணி நல்லா ஹீட் ஆனதும் ப்ரான் 65க்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தாச்சு. ஸோ போட்டுட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே அங்கே சைடில் சிக்கன் டிக்கா மசாலாவும் அந்த மாதிரி கிரேவி மசாலா மாதிரி கொஞ்சம் ட்ரையாக பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இங்கே 65 பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பார்த்தா நல்லா உதிரியாகவே எப்பவும் போல் வந்திருந்தது. ஸோ அதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி உடையாமல் ஒரு கலரி எல்லாத்தையும் ஃபுல்லாக மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது. சால்ட்லாம் செக் பண்ணோம், கரெக்டாக இருந்தது. ஃபைனலாக எல்லாமே எடுத்து பிளேட்டில் அசம்பிள் பண்ணியாச்சு. ப்ரான் பிரியாணி, ஹரியாலி பிரியாணி 65 பொரிச்சு வச்சுருந்தது. அதுக்கப்புறமா அந்த சிக்கன் டிக்கா மசாலா எல்லாமே பிளேட்டில் போட்டு ரைத்தா வச்சு சாப்பிட்டாச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.